السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا أحسن أحدكم إسلامه فكل حسنة يعملها تكتب له بعشر أمثالها إلى 700 ضعف وكل سيئة يعملها تكتب بمثلها حتى يلقى الله تعالى. متفق عليه. உலகிலே நாம் முஸ்லிம்களாக வாழ்கிறோம். அல்லாஹ் அளித்த ஒரு மாபெரும் பாக்கியம் நாம் முஸ்லிம்களாக வாழ்வது. ஆனால் அந்த இஸ்லாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும், அழகானதாக இருக்க வேண்டும், மிகவும் இறை திருப்திக்கு உரியதாக இருக்க வேண்டும். பேரளவுக்கு நாம் முஸ்லிம்களாக இல்லாமல் நம்முடைய இஸ்லாம் சிறப்பான இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸினுடைய போதனையாக இருக்கிறது. காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லட்ச மக்களுக்கு அந்த இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தரவில்லை, நமக்கு வழங்கியிருக்கிறான். அதை நாம் எண்ணி எண்ணி இரும்புதைத வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பகர்ந்தார்கள், லக்கது குன்னா அதில்லா, நாம் இழிவானவர்களாக இருந்தோம், கேவலப்பட்டவர்களாக இருந்தோம். ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாம் என்கின்ற அந்த மார்க்கத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு மிகுந்த மரியாதையை தந்தான். ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம் ஃபஇதப்தகைனல் இஸ்ஸ ஃபி கைரில் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டுவிட்டு, இஸ்லாத்தினுடைய அந்த கலாச்சாரங்களை விட்டுவிட்டு மற்ற கலாச்சாரங்களிலே நமக்கு மரியாதை இருக்கிறது என்று நாம் வேறெங்கோ நாம் மரியாதையை தேடி போனோம் என்றால் அதல்ல நல்லா மறுபடியும் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்திடுவான். இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே கடைபிடிக்கப்படுகிற கலாச்சாரங்கள், சட்டத்திட்டங்கள், கோட்பாடுகள் எல்லாமே மிகவும் சிறப்பானவை, அழகானவை. எனவே அதனுடைய அருமை பெருமையை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். யார் ரசூலல்லாஹ், மறுமை நாளிலே உங்களுடைய ஷஃபாத் கிடைக்கும், உங்களுடைய ஷஃபாத் பரிந்துரை கிடைக்கும், அந்த பரிந்துரைக்கு மிக தகுதியானவர் யார் என்று நான் கேட்டேன். மன் அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாத்திக யௌமல் கியாமா, உங்களுடைய அந்த பாக்கியம் பொருந்திய பரிந்துரையை பெற்ற நற்பாக்கியசாலி யார் என்று நான் கேட்டேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுரைத்தார்கள், நான் நினைத்தேன் இந்த கேள்வி நீதான் கேட்பாய் என்று நான் நினைத்தேன் என்று சபா சொன்னார். லக்கத் லரம்து அல்லாஹ் யஸ்அலனி அன் ஹாதா அவ்வளு மின்க லிமா ரஅய்து மின் ஹிர்ஸிக பிலாஜ். ஹதீஸ் கேட்கறதுன்னா உனக்கு ரொம்ப ஆசை, இது போன்ற ஹதீஸை கேட்கறது ஹிர்ஸ், நிறைய ஹிர்ஸ். அதன் காரணமாக இது போன்ற புத்திசாலித்தனமான அறிவுபூர்வமான ஆழமான கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சி சரியாக நீ கேட்டுட்டேன் என்று சொன்ன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை உரைத்தார்கள். அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே என்னுடைய ஷஃபாத்தை பெறுகின்ற சிறந்த பாக்கியசாலி யார் என்று கேட்டால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸம் மின் கல்பிஹி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக எவர் கூறுகிறாரோ அவர்தான் என்று சொன்னார். மறுமை நாளிலே நல்ல மனசோடு நாம் இங்கே கலிமாவை சொல்லி நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய இஸ்லாம் மிகச் சிறப்பானதாக இருக்குமானால் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடை மறுமை நாளில் அண்ணனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்து கிடைக்கும். இந்த உலகில் யாருக்கு என்னென்னமோ சிபாரிசு பண்ணி பெரும் பதவிகளை பிடிக்கிறார்கள், பெரும் அந்தஸ்துகளை பெறுகிறார்கள். இதெல்லாம் என்ன பெரிய விஷயம். மறுமை நாளிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்து கிடைப்பது தான் பெரும் பாக்கியம். அந்த பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்றால், திருக்கலிமாவை மொழிந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய இஸ்லாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். அது என்ன இஸ்லாம் அழகாக இருப்பது? ஆம், மார்க்கம் என்ன உடைகள் உடுத்த சொல்கிறதோ அது போன்ற உடைகளை நாம் உடுத்த வேண்டும். நம்முடைய உடம்பை மறைப்பது மார்க்கம், நம்முடைய ஹேர் கட்டிங், முடி எப்படி வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதுபோன்று நாம் இருக்க வேண்டும். என்ன ஹலாலான சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதோ அந்த ஹலாலான சம்பாத்தியம் செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே இஸ்லாம் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளில் இஸ்லாம் இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சில், நம்முடைய
நடவடிக்கையில் அத்தனையும் இஸ்லாம் இருக்குது. இன்றைய சூரத்துல் குஜராத்தில் அதுதான் ஓதப்பட்டது. வலாக்கின்னல்லா ஹப்பப இலைக்கும் ஈமான வஸையனஹு ஃபீ குலூபிக்கும். ஈமானை அல்லாஹ் உங்களுக்கு பிரியமுள்ளதாக ஆக்கி ஈமானை உங்களுடைய உள்ளத்தில் அளவுபடுத்தியிருக்கிறான் அல்லாஹ். அந்த ஈமான் இருக்கிறதே அது ஒரு அழகானதாக இருக்க வேண்டும். அழகான பொருளை நாம் எல்லோருமே விரும்புவோமா இல்லையா? அதுபோன்று ஈமானுடைய ஹலாவத், ஈமானுடைய சுவை உங்களுக்கு தெரிய வேண்டும். ஈமானுடைய சுவை யாருக்கு தெரியும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் நமக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் நமக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் இஸ்லாத்தில் சேர்ந்ததுக்கு பின்னால் அவரிடத்தில் எந்த ஒரு குஃபருடைய சாயலும் இருக்கக்கூடாது. அவனிடத்தில் அந்த குஃபருடைய சாயல் இருப்பதை எந்த அளவுக்கு அவன் வெறுக்க வேண்டும் என்று கேட்டால், நரக நெருப்பிலே தூக்கி வீசுவதை, அது பொதுவாக நெருப்பிலே தூக்கி வீசுவதை ஒருவன் வெறுப்பான அதுபோன்று வெறுக்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்தினுடைய அழகாக இருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும். எல்லோரும் முஸ்லீம்கள் என்று தான் நாம் கூறுகிறோம். வருடத்திற்கு ஒரு முறை தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஜும்மா டு ஜும்மா தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது மட்டும் தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருடைய இஸ்லாத்திலையும் அழகு இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. யாருடைய இஸ்லாத்தில் அழகு இருக்கிறது என்று கேட்டால், இஸ்லாத்தினுடைய சட்டங்களை கடமைகளை நல்ல முறையிலே கடைபிடிக்கிற போது தான் அந்த அழகு இருக்கும். அப்படியானால் அந்த இஸ்லாத்தில் அழகு இருந்தால் என்ன பாக்கியம் கிடைக்கும்? அதைத்தான் இன்றைய ஹதீஸ் கூறுகிறது. மின் ஹுஸ்னி இஸ்லாமின் மரி, அதாவது ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகாக அருமையாக இருப்பதற்கு என்ன அடையாளம்? அதன் பிரகாரம் அவன் வாழ்கிற போது நம்பர் 1, அவன் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அவன் அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். நம்பர் 2, நன்கு கவனிக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலுக்கும் 10 மடங்கு நன்மை கிடைக்கும். 10 மடங்கிலிருந்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் பேசுகிறார்கள், இலா சபா மிஆ லேஃப், 700 மடங்கு வரை நன்மை கிடைக்கும். 700 மடங்கு வரை நன்மை கிடைக்கும். நம்முடைய இஸ்லாம் அழகானதாக இருக்குமானால், ஏதாவது நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் நம்முடைய இஸ்லாம் அழகாக இருக்குமானால் அந்த தவறுக்கு பல மடங்கு தண்டனைகள் இருக்காது. செஞ்ச தப்புக்கு மட்டும்தான் தண்டனை. அதையும் தாண்டி அல்லாஹ் மன்னித்து விட வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம் சென்று யோசித்து பாருங்கள். நாம் இப்போது பள்ளிவாசலில் தொழுது இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். பள்ளியை விட்டும் நாம் வெளியே கிளம்ப போகிறோம். கிளம்புனதுக்கு பின்னால் நம்முடைய இஸ்லாத்தில் அழகு இருக்க வேண்டும். அது எப்படி அழகு என்று கேட்டால், நாம் வெளியே சென்றதற்கு பின்னாலும் கூட பள்ளிவாசல் உள்ளே நாம் எப்படி பரிசுத்தமான சிந்தனையோடு நாம் இருக்கிறோமோ அந்த பரிசுத்தமான சிந்தனை இருக்க வேண்டும். பள்ளிவாசல் உள்ளே எப்படி ஒரு கட்டுப்பாடுகளோடு நாம் இருக்கிறோமோ, நாம் போய் பேசுவதில்லை, புரட்டுகளில் ஈடுபடுவதில்லை, அதே போன்று தில்லுமுள்ளுகளில் ஈடுபடுவதில்லை. இது போன்ற தன்மைகள் நம்மிடத்தில் இருக்குது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அழகு. சரி, நாம் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாங்கு சொல்ல உடனே வரும்போது நல்ல சிந்தனையோடு, நல்ல பரிசுத்தமான சிந்தனையோடு நாம் பாங்கு சொன்னால் பள்ளிக்கு வருகிற போது வீட்டிலேயே ஒழு செய்துவிட்டு நாம் வந்தோம் என்றால் நம்முடைய ஒவ்வொரு நடைக்கும் ஒவ்வொரு எடுத்து வைப்பதற்கும் ஒரு நன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறார், ஒரு பாவத்தை அளிக்கிறார். வீட்டிலிருந்து நாம் புறப்பட்டு வருகிற போது ஒரு 8 2 8ஆக நாம் எடுத்து வைத்து வருகிறோம் அல்லவா, ஒவ்வொரு 8க்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை பதிவு செய்கிறான், ஒரு பாவத்தை அளிக்கிறான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அழகு. சரி, பள்ளி உள்ளே வந்து விட்டோமா, பள்ளி உள்ளே வந்து விட வேண்டும். பள்ளி உள்ளே வந்து என்ன செய்ய வேண்டும்? திக்ருகள் அமல்கள் செய்ய வேண்டும். திக்ருகள் அமல்கள் செய்கிற போது மலக்குமாருடைய துவாக்கள் கிடைக்கிறது. மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக, இவருக்கு கருணை காட்டுவாயாக, இவருடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக, இவருக்கு கருணை காட்டு. தொடர்ந்து நமக்கு அவர் துவா செய்து கொண்டே இருக்கிறார். புகாரினுடைய ஹதீஸ். நாம் பள்ளிவாசலுக்கு வந்து பாங்கு சொன்ன மாத்திரத்தில் வந்து சுன்னத்துக்களை நாம் நிறைவேற்றிவிட்டு சில நிமிடங்களில் உள்ள அமைதியாக, எந்த பேச்சும் வெளி பேச்சும் பேசாமல் அமைதியாக இருந்து நாம் திக்ர் அமல்கள் நாம் ஈடுபட்டோம் என்றால் மலக்குமாருடைய துவா கிடைக்கிறது. அந்த மலக்குமாருடைய துவாக்கள் தான் நம்மை வாழ வைக்கிறது. நாம் வெளியே சென்றோம் என்றால் நாம் அந்தஸ்தோடு இருக்க, நம்முடைய குடும்பத்தில் அபிவிருத்தி நிலவ, மனம் ஆச்சரியங்கள் ஏற்படாமல் இருக்க, துன்பங்களில் நாம் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க, அடுத்தவருடைய அந்த சூழ்ச்சிகளில் நாம் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க இந்த துவா நமக்கு வழிவரும். எந்த துவா?
அல்லாஹும் மஃபிர்லஹு அல்லாஹும் அர்ஹம். இதுதான் ஹுஸ்ன இஸ்லாமில் ஒரு மருவனுடைய ஒரு மனிதனுடைய அழகிய இஸ்லாம் என்பது இதுதான். எனவே எல்லோரும் முஸ்லீம்கள் தான், ஆனால் எல்லாமே இஸ்லாம் கிடையாது. அழகிய இஸ்லாம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அழகிய இஸ்லாம் எதில் இருக்கிறது என்று கேட்டால், நாம் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை, அதனுடைய கலாச்சாரங்களை, அதனுடைய கட்டுப்பாடுகளை நாம் கடைபிடிக்கிற போது நம்முடைய வழக்க வழிபாடுகளும் சரி, நம்முடைய இந்த துன்யா ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் சரி நாம் கடைபிடிக்கிற போதுதான் அந்த இஸ்லாத்தினுடைய அழகு நிறுவுகிறது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் மட்டுமல்ல, நம்முடைய மனசினுடைய அந்த சுத்தத்தை பொறுத்து, இஹ்லாஸை பொறுத்து 1க்கு 10 700 மடங்கு வரை நன்மையை அல்லாஹ் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறான் என்கின்ற இந்த ஹதீஸை என்றைக்கும் நாம் நினைவில் கொள்வோமாக. அல்லாஹ் புரிவானாக. வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.